ஓகே, இப்போ எல்சிடியில் என்னென்ன டைப்ஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து இது என்ன எல்சிடிங்கிறது வந்து செட் பண்ணிடணும். அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், எல்சிடி டாட் பிகின் சொல்லிட்டு இது என்ன எல்சிடியோ அதை டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 16x2 எல்சிடி, ஸோ எல்சிடி டாட் பிகின் போட்டு 16x2 எல்சிடி 16,2 அப்படின்னு போட்டு முடிச்சிருவோம். இது வந்து இந்த எல்சிடி வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன், இந்த எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்சிடியில் கண்டென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த எல்சிடி வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் எந்த கண்டென்ட்டுமே இருக்கக்கூடாது. ப்ரீவியஸாக இந்த கண்டென்ட் எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. அதுக்காக யூஸ் பண்ணுறதா எல்சிடி டாட் கிளியர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அப்படின்னா இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் கொடுக்கணும், ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டேட்டா சென்ட் பண்ணணும். அட்ரஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து எல்சிடி டாட் செட் கர்சர்னு சொல்லுவாங்க. செட் கர்சர்னா இப்போ 16 காலம் 2 ரோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த 16 காலத்தில் எந்த காலத்துலேருந்து டேட்டா ஸ்டார்ட் ஆகணும், எந்த ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இது வந்து 0,0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு அட்ரஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டேன், இந்த 0லேருந்து தான் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஸ்ட்ரைடோங்கிற டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்சிடி டாட் பிரிண்ட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரைடோ அப்படின்னு போட்டோம்னா இந்த இனிஷியல் 0,0 அந்த பொசிஷனில் இருந்து ஸ்ட்ரைடோ அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் ஒரு டேட்டாவை இதில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும்.